நல்லாவே பேசிட்டீங்க. இதுக்கு மேல அவமானப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஹலோ ஜாலி டெக்ஸ் மக்களே, நேற்று ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்களே 4 பேரும் தனித்தனியாக அவங்க கேம் பிளே பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த வீட்டில் யாரோட சவுண்ட் அதிகமாக இருக்கோ அவங்கள பிடிச்சி அடிச்சா நம்மளோட ஃபேஸ் தெரிஞ்சிடும் வெளியே அப்படின்னு சொல்லி ஒரே பீஸை போட்டு அடிக்குது. அது வேற யாரும் இல்லை, பார்வதி தான். ஸோ பார்வதியை தான் போட்டு செய்யறதா நேற்று உள்ள எபிசோடே. ஸோ அதில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை மட்டும் பார்ப்போமா? அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துனே நேற்று 4 பேர்த்த வெளியே படுக்க வச்சுனாங்கல்ல, அதில் நடிப்பறக்குன்னு இருந்தால. ஸோ நான் உங்கள் நடிப்பறக்கன் என்னை வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் சூஸ் பண்ணி வெளியே படுக்க வச்சுட்டாங்க. இதனால தமிழ்நாடே கொந்தளிச்சிடாதீங்க மக்களே அப்படின்னு சொல்லி ஏதோ இந்த நாட்டு மக்களே இவனுக்காண்டி தான் பார்த்துட்டு இருக்க மாதிரியே பேசிட்டு இருந்தான். இதை பார்த்தா கேமரா ஆப்ரேட்டரே கடுப்பாகி கேமராவை திருப்பி இருப்பாரு. ரசிகம் தேவையா இருக்கு. ஏய், நான் பேசினா கண்ணை பார்த்து பேசுறேன் பாரு. வணக்கம் தமிழக மக்களே. அடுத்த இவங்க 2 பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்து முடியுமானே தெரியல. திரும்ப பாரு வந்து நான் நான் வந்து உன்னை தெரியாம தான் சொல்லிட்டேன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காண்டியே கமருதினை போட்டு உட்காந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டே இருக்கான். ஆனா கமருதின்னு உன் அவகாசமே வேண்டாமா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நான் இன்னையும் உன் பக்கமே வரமாட்டோமா அப்படின்னு கிளம்பிட்டான். ஏன்னா அடி ஃபுல்லா கமருதின் தான். ஆனா கமருதி மேலையும் தப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பாரு மேலையும் தப்பு இருக்கு. ஆனா அது யாருமே கண்டுக்கல. கமருதினை போட்டு எல்லாரும் அடிக்க வச்சு கமருதினுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல நம்ம இவங்க மேட்டரை எடுக்க வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். அதுதான் அவங்களும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நாளைக்கு நீ தெலுங்குலயே வந்து ராடான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டான். குட் பை. இதை வேண்டான்னு கமுதுன்னு சொல்லிட்டான். பாருவும் அப்பப்போ வேண்டான்னு சொல்லிட்டா. பட் இருந்தாலும் காலையிலே இருந்துச்சு பாரு வந்து நான் நல்லவன் காட்டுறதுக்காண்டி திரும்பி உட்காந்து அந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட, அதாவது திவ்யா கணேஷ் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். வெளியே எப்படி பேசிட்டாங்க, வெளியே எப்படி போகுது, நான் அப்படி வேணுக்குனே பண்ணல அப்படின்னு அவர் நல்லவளை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. அதை உட்காந்து திவ்யா கணேஷ் சொல்லும் போது திவ்யா கணேஷ் என்ன சொன்னா, நீ பண்ணது தப்புன்னு சொல்லல, பட் நடந்துருச்சு, இனிமே அது நடக்காம இருந்துக்கோ, நீ இனிமே லிமிட்டை தாண்டல, ஸோ உங்க அப்பா அம்மாலாம் பாப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவளோட பார்வைக்கு நிறைய விஷயத்த சொன்னோன்னே அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. எந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து, அதாவது சாண்ட்ராவும் சேர்ந்து இவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. அதே விஷயத்த திரும்பியும் திவ்யா கணேஷ் சொல்லிட்டே இருக்காங்க. உங்க வீட்டுல பாப்பாங்கன்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கா. ஏன்னா இவளை அடிச்சாலே இவளை பத்தி நெகட்டிவ் சொன்னாலே நம்ம ஃபேஸ் தெரியும்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் தெளிவா பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்கான். ஆனா இது எதுவுமே சொல்லக்கூடாது, நம்ம பின்னாடி பேசக்கூடாதுன்னு அமைதியா கமுதின் இருந்தாலும் கமுதின் மேலையும் போய் அடி உழுது. ஆனா இது பாவம் போல தேவதாஸ் மாதிரி வெளியே உட்காந்து என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கான் கமருதீன். நான் பாரு வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது சாப்பிடாம இருந்திருக்கா போலக்கு. உடனே திவ்யா கணேஷ் வந்து என்னம்மா சாப்பிடாம இருக்க, அந்த விஷயத்தையும் நினைச்சு சாப்பிடாம இருக்கியா அப்படின்னு கேட்கணும்னே. நான் உன்ட்ட அதை பத்தி பேசவே இல்லை, நான் நார்மலா சாப்பிடாம இருக்கேன், நீ திரும்ப வந்து வெளியே எப்படி பார்ப்பாங்க, நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கேன், என் விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீ தேவையில்லாம ஒம்புழுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாரு. நான் வந்து வேணுக்குனே சொல்லலாமா, ஜென்ரலா சும்மா உன்ட்ட சொன்னமா, சாப்பிடாம இருக்கியே அதனால அந்த கன்சர்னால கேட்டேன், அதெல்லாம் நீ வேண்டாம் நானே வந்து சாப்பிட்டுக்கிட்டேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கோல்டு வாரே அங்க 2 பேத்துக்கு நடந்துட்டு இருக்கு. இங்க ஏதோ தப்பு நடக்க போகுது, எல்லாரும் போயிடுங்க. ஸோ இதே விஷயத்த திவ்யா கணேஷ் வந்து சாண்ட்ரா கிட்ட பேசிட்டு இருக்கா. நம்மளா கேட்டோம், அவங்க தான் வெளியே என்ன நடக்குது, இந்த விஷயம் தப்பா போயிருக்கா எல்லாத்தையுமே நம்ம கேட்டாங்க. நம்ம வந்து ஜென்ரலா சொன்னோம், அப்புறம் வீட்டில் இருக்கவங்க பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொன்னோம். அப்போ அதை வந்து நம்ம பக்கமே திருப்பி விடுறா பாரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே வந்து பார்வை அடிக்கிறதுக்கு என்னலாம் பண்ணலான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கூட சேர்ந்த பிரஜுனும் பேசிட்டு இருக்கான். பட் இந்த 3 பேரும் சேர்ந்தா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு செவ்வாழையும் கூட வந்துச்சு, அமித் பார்கவ். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்களா? உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து எல்லாத்தையும் உட்காரச்சு அறிவிப்பு, உங்களுக்கு சூப்பர் டீலக்ஸ் டீம், பிக் பாஸ் டீம் அப்படின்னு இந்த வீடு பிரிய போறது இல்ல, எல்லாமே ஒரே வீடு தான், அந்த பவரை தூக்கியாச்சு, சூப்பர் டீலக்ஸ் பவரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் போன சீசன்லயும் 50வது நாள்ல அந்த கோடு போட்டு பொண்ணுங்க அணுங்கன்னு பிரிச்சதை தனித்தனியா திரும்பவும் பண்ணீங்க. ஆல்ரெடி அந்த சீசன்ல அடி வாங்கினீங்க. அந்த கான்செப்ட் ரொம்ப ஃபெயிலியரான மாடல். ஸோ இந்த சீசன்ல அதை ஆரம்பிக்காம இருந்திருக்கணும். இந்த சீசன்லயே ஆரம்பிச்சு அது ரொம்ப ஃபெயிலியரா போய் 30 நாள்லயே தூக்கிறீங்க. இது தேவையா? அடுத்தறையாவது பிக் பாஸ் கொஞ்சம் டீமை நல்லா யோசித்து டீம் ஒர்க் பண்ணி நல்ல போட்டியா கொண்டு வாங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் 2 டீமா பிரிச்சு சண்டை போட வைக்கிறதுக்கு ட்ரை பண்றது, ஆனா எதுவும் நடக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க, திருப்பி கொடுத்துடணும், நான் ரொம்ப சென்சிட்டிவ். அப்புறம் கேப்டன்ஷிப் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேர் தான், அதாவது ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் தான் போட்டி போட முடியும்னு சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, நடுவில் ஒரு பந்து வச்சிருப்போம், இங்க 4 பேர்த்துன்னு ஒரு பழையம் இருக்கும். ஸோ அதை தூக்கி போட்டு பாலை பக்கத்துல இழுக்கணும். அது எத்தனை பால் அதிகமாக கலெக்ட் பண்றீங்களோ அதுக்கு ஏற்றலாம் உங்களுக்கு நீங்க வின்னர் ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி திவ்யா கணேஷ் வந்து இந்த வீட்டோட தலைவர் ஆயிட்டாங்க. இந்த வீக்கோட ஆர்டர் ரெடி பண்ணுங்க. சோ மேக் அ நோட்.
as per the special order of the Home Minister. அப்புறம் பிக் பாஸ் வந்து நீங்க வந்து டீம் பிரிங்கன்னு சொன்னதுக்கு நீங்க யாரெல்லாம் வந்து சமைப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஏமா சமைக்கிறது வந்து நீயா தான் முடிவு பண்ணணும், பிக் பாஸ் சொல்லியிருக்காங்களே வீட்டு தலை மட்டும் தான் முடிவு பண்ணணும், நாங்களாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல அது தப்பா இருந்தா பிக் பாஸே சொல்லுவாரு, நீங்களாம் சொல்லாங்க. உடனே பிக் பாஸ் உள்ள போந்து இது தப்பு நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட பிக் பாஸ் என்ன சொன்னாரு, நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நான் சொல்றதை கேளுங்க, யாரெல்லாம் சமைப்பீங்க அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து மீசில மண்ண விட்டாத மாதிரியே பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு பிக் பாஸ் சொல்றது புரியுதா புரியலையா? எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. ஆனா இப்படி நடந்துட்டு இருக்கும்போதே பெரிய வாக்குவாதம் வந்துச்சு. ஆனா இவங்க ஆல்ரெடி இந்த வீட்டு தலையானோட ஃபர்ஸ்ட் ரூல்ஸே இருந்து கத்தி பேசக்கூடாது, யாராவது பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்களே வந்து யாராவது பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறாங்க, கத்தி பேசுறாங்க, சண்டை போடுறாங்க. என்னம்மா நீ சொன்ன வார்த்தைக்கு நீயே காப்பாற்ற மாட்டுக்க, நீ எல்லாம் என்ன வீட்டு தலை, இதுக்கு அமித் பார்க்கும் மாதிரி அமைதியாவே இருந்து போயிடலாமே, அவனே பரவாயில்ல. அடுத்த நாமினேஷன். என்னதான் விஜய் சேதுபதி சார் எத்தனை தடவை சொன்னாலும் ஒரே ஆளை அடிக்காதீங்கன்னு சொன்னாலும் இங்க ஓப்பன் நாமினேஷன் வச்சா கூட ஒரே ஆளை அடிச்சிருக்காங்க. யாருன்னா தர்பூசணிக்கு 13 ஓட்டு, பாருக்கு 11 ஓட்டு. நீ பாருங்க வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. அதனாலேயே பிக் பாஸ் கடுப்பாகி ஒரு ஓட்டு விழுந்தா கூட அவங்க நாமினேஷன் லிஸ்ட்ல சேப்பன்னு சொல்லிட்டு முக்காவாசியத்தை சேர்த்துட்டாங்க. அப்படி யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கா அந்த நாமினேஷன்லான்னு பாத்தீங்கன்னா வினோத், பிரவீன், கமருதீன், ரம்யா, எப்சே, வியானா, கெமி, விக்ரம், பாரு, துஷார் மற்றும் தர்பூசணி. அவுட் ஆஃப் 19 பேர்ல 12 பேர் உள்ள வந்துட்டாங்க. அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம். இதுல கனியை நாமினேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து வீட்டு தலையான திவ்யாவை நாமினேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை நாமினேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுல இருக்கிறத கழிச்சு போக இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா அதுல தப்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சுபிக்ஷாவும் அரோராவும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க 2 பேருமே எந்த கண்டென்ட்டுமே கொடுக்காம வீட்டுக்குள்ள அமைதியா இருக்காங்க. சோ இங்க சண்டை போடுறவங்களை நாமினேட் பண்ணி அதுல இருக்கிறதே பிடிக்காதவங்களை வெளியே அனுப்பிடுறாங்க மக்கள். சோ இப்படி அமைதியா இருந்து நாமினேஷன் லிஸ்ட்லயே வராமே சீசனோட 70-80 நாளைக்கு உள்ள உட்காந்துட்டு நான் 70-80 நாள் உள்ள உட்காந்துன்னு சொல்லி பெருமையா வர பேசுது. இந்த அரோரா பொண்ணுலாம் என்ன கொடுக்குது? ஒன்னும் கொடுக்கறது கிடையாது. தண்டச்சோறு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லி இந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து உங்களை வந்து ரிவ்யூ பண்ணாங்கல்ல, அந்த ரிவ்யூக்கு ஏத்தாப்புல அவங்க நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு நீங்க, அதாவது பழைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து புதிய ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. மாமனே எங்க 2 பேருக்குள்ள பத்த வச்சுட்டு நாங்க அடிச்சிட்டு சாவணும், நீ கையை தூக்கிட்டு ஓடி கத்துவ, நான் பார்த்து சும்மா இருக்கணும்டா. உடனே வந்து தர்பூசணி வந்து இந்த சாண்ட்ரா அப்புறம் பிரஜின் அவங்க 2 பேருமே வந்து என்ன வந்து நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆரம்பிச்சு வச்சான். என்ன சொன்னானா தர்பூசணி வந்து நீ வந்து தைரியமே கிடையாது, எல்லாரும் வந்து தர்பூசணி பாருன்னு சொன்னதுனால நீங்க எல்லாருமே சேர்ந்து பாருவையும் தர்பூசணி என்ன மட்டுமே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தர்பூசணி சொல்லிட்டு இருந்தான். அது மட்டும் சொல்லாதடா. தர்பூசணி பேசும்போது தெளிவா பேசுன மாதிரியே தெரிஞ்சு. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே. சோ ஏன் அப்படி சொல்றானா, மத்தவங்க எப்சே, கெமி, அரோரா, சுபிக்ஷா அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் பேர சொல்லாம இந்த புதுசா வந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து இவங்க அடிச்சாதான் ஃபேமஸ் ஆக முடியும், அது மட்டும் இல்லாம எல்லாரும் அடிக்கிறாங்க, சோ தைரியமா இவங்க அடிச்சிட்டோம்னா நம்ம இங்க சேஃப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தான். சார் உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். அதுக்கப்புறம் வந்து பாரு வந்து அவரோட வன்மத்தை கக்கரன் பேர்ல சாண்ட்ரா, திவ்யா கணேஷ், பிரஜின் இவங்க 3 பேர்த்தையும் வச்சு செய்யற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஓப்பனா பண்ணிட்டா. அதாவது நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனா நீங்களே அதை பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி வச்சு கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டா. உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? யாரா நீ? யாரு? என்னதான் பிரஜினை பத்தி பேசினாலும் அவன் ஓ நைஸ் தேங்க்யூ அப்படின்னு தலையாடிட்டு மட்டும் தான் இருக்கான், தவிர எந்த பதிலுமே கொடுக்க மாட்டான். ஏதாவது ஃபீல் பண்றியா? 10 ரோஜா பறிக்கும் போது ஒரு முள்ளு குத்ததனடா செய்யும். சோ இதுக்கப்புறம் வந்து பாரு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தர்பூசணி திரும்பி வந்து பிரஜினை பத்தி பேசுறேன், நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்லி பேசிட்டே இருந்தானா. சரி கம்மா கடுப்பான பிரஜின் வந்து நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவனோட வாட்டர் பாட்டில் எடுக்க போயிட்டான். இப்ப பாத்தீங்களா அவங்களோட நாகரிகத்தை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி தர்பூசணி சொல்லும்போது அண்ணே நான் வந்து என் வாட்டருக்கு நான் மறந்து வச்சிட்டேனே, அதனால போய் எடுக்க வந்தேனே, நீ பேசுனேன் அப்படின்னு சொல்லி அது நல்லா கலாய்க்குதுன்னு தெரியுது. ஆனாலும் தர்பூசணிக்கு புரிய மாட்டேங்குது. இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது, அந்த அளவுக்கு வருது. ஆனா இங்க திவ்யா கணேஷ் வந்து ரொம்ப கத்த தான் செய்யறா தவிர பாயிண்ட் பிடிச்சி பேசுற மாதிரி தெரியல. பிரஜின் என்ன ரொம்ப அமைதியா இருக்கான். சாண்ட்ரா என்ன பாயிண்ட் வைக்கிறன்னு பேர்ல நேத்து மட்டும் தான் பவரா பேசினா, பட் இன்னைக்கு வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த அமித் பார்கு எதுக்கு வந்தாலே தெரியல, உட்காந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு அமைதியா உட்காந்து விளாண்டுட்டு இருக்கான். தம்பி போதும்பா. சோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ரம்யா தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்படியே அமைதியா இருந்தா. சோ அப்படி அமைதியா இல்ல நான் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்குறேன்னு ஏதாவது பேசினானா அதுக்கு அடுத்தபடியா யார் இருக்கானா, துஷார் அண்ட் கெமி இருக்காங்க. இந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் இந்த வாரம் வெளியே போறாங்க. சோ யாருன்னு நம்ம வெயிட் பண்ணி இந்த வாரம் பார்ப்போம். டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். நல்ல விடை கொடு மனமே,
இந்த நினைவுகள் கனமே. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலையா எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு வந்து ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து பேசுனது எல்லாமே கரெக்டா தப்பா, திவ்யா கணேஷ் தலையாயிட்டா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட வர வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி. பாய்.